சார், நேற்று கன்னியாகுமரி கோயிலில் நடந்த ஒரு தேரோட்ட நிகழ்ச்சியில் சேகர் பாபு அவர்கள் பங்கேற்க போயிருக்காரு. அங்கே அவங்க ஒரு கோஷம் எழுப்ப இவர் கோவப்பட்டார். என்ன சார் நடந்துச்சு? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. நீ அமைச்சர் பண்ணி ரவுடி கிடையாது. ஆனால் ரவுடியெல்லாம் அமைச்சராக்குனா என்ன நடக்குன்றதுக்கு சேகர் பாபு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது திமுகவோட தரம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மோதிரா இருந்தா நேருக்கு நேராவான்றாரு. என்ன அப்போ ரவுடி தானடா அப்படி பேசுவான்? வேற யார் பேசுவா அப்படி? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். கூப்பிட்டு குறைந்தபட்சம் இந்த மாதிரி பொது வெளியில நான் அப்படி பேசுனது தவறுன்னு அவர்கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் வெளியில வந்திருக்கணும்ல. அது கண்டுக்காம கடந்து போயிட்டே இருக்காங்க, தெரியுதா? அவங்கள பொறுத்தவரை டேய் அப்படி தானே பேசுவேன், என்ன பண்ண முடியும் நாள்ல? நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. சார், பொங்கலுக்கு புத்தக கண்காட்சி வருஷம் வரும். அதுல இந்த தடவை ஒரு புக்கு போட்டிருக்காங்க சார். அந்த புக்கோட பேர் பாத்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியா இல்ல RSS ரவுடியா அப்படின்னு. எல்லாம் ஒன்னால பிராமண சமூகத்தில் ஒருவன் பிறந்து விட்டான் என்பதற்காகவே நீ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதியை கண்டுபிடிச்ச, அதோட நீட்சி தான் நீ வெறுக்கத்தக்கவன் அப்படின்னு ஜாதி பேர் சொல்லி அவனை விமர்சனம் பண்றது, திட்டுறது சரியப்பா? சுவாமிநாதன் அவர்களை RSS ரவுடி என்று குறிப்பிட்டு புத்தகம் போடுவதற்கு அவர் சாதி காரணமாக இல்லையா? மறுக்க முடியுமா? வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியாக இருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீர்களா? இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜை RSS ரவுடி என்று போட்டு ஒரு மோசமான கார்ட்டூனை போட்டு இந்த நூலை நாங்கள் 8ஆம் தேதி தொடங்க இருக்கிற புத்தக கண்காட்சியில் வெளியிட போகிறோன்னு சொல்லிட்டு முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் விளம்பரமாக போட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இது அரசின் ஆதரவோடு நடைபெறுகிறதா இல்லையா? சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதானா கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றேன்னு. அப்ப நீதிபதிகள் மத்தியில பாகுபாடு காட்டுறாங்கன்னு தானே சார் அர்த்தம்? காவல்துறை சாதி ரீதியா பாகுபாடு காட்டுகிறார்கள். இப்படி பேசுங்கள், ஜிஆர் சுவாமிநாதனை இப்படி விமர்சிங்கள் என்று இந்த அரசே தூண்டுகிறது. இப்ப நீ என்ன அடிச்சதுக்கு கோபம் நான் உன்னை கொண்டுடுவேன். இது பாரு, இந்த காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ணில் படாம ஓட்டு. நீதிமன்றங்கள் இந்த புத்தகம் உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை இப்படியே நீதித்துறை கடந்து போகாது என்றது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். இதை யாரும் டாலரேட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. RSS ரவுடியான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சனாதனம் பத்தி பேசி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின் விளைவுகளை சந்திச்சாரு. அது மாதிரி தான் இருக்குமாங்க சார்? அதை விட மோசமாக இருக்கும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. திமுக அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பளித்ததற்கு திமுகவின் தலைமை நிலைய செயலாளர் சாதி ரீதியாக அவரை விமர்சனம் செய்தார். நினைவிருக்கிறதா? அவர் பெரிய மனுஷத்தனமா கடந்து போயிட்டார். அன்னைக்கு அவர் கடந்திருக்க கூடாது. அவர் கடந்ததோட விளைவுதான் இன்னைக்கு ஜிஆர்எஸ் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. பட் சார், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளை அணுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அவங்க இங்க ஸ்ட்ரிக்டா இல்லையோன்னு தோணுது சார். அவகாசம் கொடுங்கம்மா. எல்லாரும் இதை சொல்றாங்க, என்ன இவ்வளவு மொக்கையாகுது பிஜேபின்றதான் நீங்க சொல்ல விரும்புறது. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், எல்லாவற்றுக்கும் சேர்த்து கூலி கிடைக்கும். இனிமே அடியை நாம அடிக்கணும், அவன் திணறணும். சமாளிச்சு வரதுக்குள்ள அடுத்தடி அடிக்கணும். அவன் தெளிஞ்சு நிதானத்துக்கு வரதுக்குள்ள அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியலையே வேலு? நான் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானா புரியும். சக்கரபாண்டிக்கு சங்குதுர நேரம் சீக்கிரம் வந்துருச்சு. ஒரு பொருளாதார மகான் கேக்குறாரு, கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு. எது குறையணும்? அது கடன் சுமை. அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, மெட்ரோல ரயில் விடுறாங்க, பிடிசிக்கு பஸ் வாங்குவாங்க, அது மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாத தற்கூரியை திட்டக்குழுவின் தலைவராக தமிழக அரசு வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனவனோட இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு அரசுனா கடன் வாங்க தான் செய்யும். உனக்கு என்னன்னு கேட்குறாரு அந்த ஆங்கரை பார்த்து. சரி, எப்படிப்பா கட்டுவீங்க? அரசு தான் கடன் வாங்குது, எப்படி திருப்பி கட்டுவீங்க? சொல்லு, நீ சொல்லுப்பா. நீ ஒரு பொருளாதார அறிஞர்லாம் கிடையாது, சொல்லு.
ஒரு அரசாங்கம் 10,000 கோடி கடன் வாங்குது உலக வங்கியில், எப்படி திருப்பி கட்டும்? அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பேன். கடன் திருப்பி கட்டுமா நம்ம? கட்டணம் சார். கட்டணும். எப்படி கட்டுவீங்க? மின் கட்டணத்தை உயர்த்துறது, போக்குவரத்துல எல்லாத்தையும் உயர்த்துவாங்க. மின் கட்டணத்தையும் போக்குவரத்து கட்டணத்தையும் சொத்து வரியையும் வீட்டு வரியையும் உயர்த்தினா யார் அதை கட்ட போகிறது? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. சார், மகாராஷ்டிரா அந்த கிட்னி திருட்டு தொடர்பான அந்த வழக்குல திருச்சி மருத்துவமனை வந்துட்டு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகாராஷ்டிரா காவல்துறையினர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்ப தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் விசாரணை தொடங்கி இருக்குதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். அதே செய்தியில் கடைசி வரி தான் மிக மிக முக்கியம். நார்த் இந்தியாவில் இருக்கிறவனை பிடிச்சி அவன் கிட்னியை திருடி வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு அந்த கிட்னியை விற்று ஆப்ரேஷன் திருச்சி ஹாஸ்பிட்டலில் நடக்குது. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. மகாராஷ்டிரா காவல்துறையினர் வந்துட்டு போய் சர்ச் பண்ணலாம்னு போயிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு காவல்துறை ப்ரொசீஜர் படி நீங்க சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி, அவங்கள அரெஸ்ட் பண்ண விடாம அந்த ஹாஸ்பிட்டலில் சர்ச் பண்ண விடாம விரட்டி விட்டாங்க தமிழ்நாடு போலீஸை. இவங்க தான் விசாரிக்கல. நான் செக் பண்ணுறேன். அந்த டாக்டர் பேர் ராஜரத்னம், இங்கே தான் இருந்திருக்காரு. தகவல் தெரிஞ்சு மும்பை போலீஸ் இங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருது. தமிழ்நாடு போலீஸ் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்கப்பா. உங்களுக்கு இருக்க ஒரு வரமுறை வேணாமா? இடம் தெரியாம கையை வச்சுட்டேடா பகவதி. கையெல்லாம் ஒண்ணு வைக்கல. என்னத்த? சரி சரி போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு. இப்போ சார், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான ஒரு முறைகேடு நடந்துச்சு. அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதை வந்து இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. திருச்சி ஹாஸ்பிட்டல் யாருன்னு தெரியல, அந்த ராஜரத்னம் யாருன்னு தெரியல, அவங்களுக்கே போலீஸ் சப்போர்ட் பண்ணணும். அந்த திருச்சி கிம்ஸ் மருத்துவமனையும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமத்தின் ஒரு உறுப்பாக இருந்தால் ஏமா எல்லா கிட்னி திருட்டும் திருச்சியிலே ஏமா நடக்குது? உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியலையா? தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கு. ஏன் மற்ற மாவட்டங்கள் நடக்காம திருச்சியிலேயே ஏன் இந்த திருட்டு நடக்குது? போலீஸ் போய் மும்பை போலீஸை சர்ச் பண்ண விடாம அரெஸ்ட் பண்ண விடாம தடுக்குதுன்னா திமுகக்கு தொடர்பு இல்லாம ஏமா போலீஸ் போகுது? எனக்கு அப்பவே தெரியும்டா. ஸ்டேஷன்ல நீ அந்த களவாணி பையனை ஓட விடும்போது நீயும் ஒரு களவாணி பையன். களவாணி பையனா? அன்னைக்கு உன்னை ஸ்டேஷன்ல இருந்து விட்டுட்டேன்டா. இன்னைக்கு உன்னை நுங்க எடுக்காம விட மாட்டேன். கொடூர ஆட்சி தம்பி, இது கொடூர ஆட்சி. இன்னொரு ஸ்டேட்டு போலீஸ் டே கிட்னி திருடு இருக்கான்டான்னு வந்தா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல. என்னடா ப்ரொசீஜர்? நீங்க எல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்களா? ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது காரை தூக்குறீங்களா? அவங்க கிட்னியை திருடுறாங்க, அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னு வர்றாங்க. இப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டாங்களா? வெளியே போனதுக்கு வீராப்பு தேவையில்ல. நீ யாராத்த எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ்.